ஓயங் உன்னோட அக்கா தான் உன்னோட வளர்ச்சியை தடுக்கிறா, அங்க ரீஃபண்ட் பண்ணாம வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னதும் உங்க அக்கா தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம இது வரைக்கும் இருந்துட்டு இருந்தாங்க மியா. ஆனா இதுக்கப்புறம் சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறத நம்ம கண்டினியூவா பாத்துடலாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் ஓவர் ஸ்டோரி நரேஷன் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படி உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கேட்ட ஓயங் கோவப்படுறதும் இல்ல, அக்கா மேல சந்தேகப்படுறதும் இல்ல. அதுக்கு பதிலாக நீ ரொம்ப பசியோட இருப்ப, அதனால தேவையில்லாதெல்லாம் யோசிக்கிற. எங்க அக்காக்கு மேல கோவம் இருக்கு, ஏன்னா அவ இந்த கம்பெனிக்காக பல வருஷங்களா உழைச்சிருக்கா. ஆனா எங்க அப்பா ஈஸியா இந்த கம்பெனி எங்கிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறாரு, அதனால ஒரு சின்ன கோவம் இருக்கிறது உண்மைதான். ஆனா எங்க அக்கா எப்போ இப்படி நடந்துக்க மாட்டா. சரி, அப்படி எங்க அக்கா நடந்துக்கிட்டான்னு நீ சொல்றது உண்மைனாலும் அதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? எங்க அக்கா அந்த மாதிரி பேசியிருக்கா அப்படிங்கிறதுக்கான கால் ரெக்கார்ட் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறப்போ இவங்க ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நாம எப்படி கால் ரெக்கார்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறப்போ அதனாலதான் நான் சொல்றேன், அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படின்னு கேட்டு எதுவும் பேசாத, நாமவா வெளியே போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த ரொம்ப லைட்டா எடுத்துக்கிறாரு. இந்த பக்கம் ஈராவோட அப்பாவை போய் பாக்குறதுக்கு ஷெங்கு வரான். ஒரு சில பேப்பர்ஸ் சீல்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறான். அது என்னன்னா, இப்போ நிறைய ஹால போயிட்டு பார்த்துட்டு இருந்திருப்பாங்க இல்லையா நம்ம ஓயங்கும் மியாவும், அவங்க எல்லாம் ஆல்ரெடி புக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க இல்லையா. வேற ஒரு பேப்பர் கம்பெனி மாதிரி கிரியேட் பண்ணி அவங்க இந்த ஹாலை புக் பண்ண மாதிரி இந்த ஈராவோட அப்பாவை வச்சுதான் செட் பண்ணிருப்பான். பணம் கொடுத்து புக் பண்ணதெல்லாம் உண்மைதான், அதுக்கு பணத்தை இவன் ஏற்பாடு பண்ணிட்டான் ஷெங்கு. ஆனா இந்த மாதிரி இந்த கம்பெனி புக் பண்ண மாதிரி காட்டணும் இல்லையா, அப்பதானே அவங்க புக் பண்றதுக்கு அலோவே பண்ணுவாங்க. அதுக்கான போலி பத்திரம், போலி சீல், இது எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்தது இவரு தான். இந்த ஈராவோட அப்பா கொஞ்சம் ஃப்ராடு தாங்க, நல்ல மனுஷன் அப்படி நல்லா சொல்லிட முடியாது, ஃப்ராடு தான். ஆனா என்ன, இது மறுபடியும் பண்ணணுமா? ஏற்கனவே பண்ண தப்புக்கு தான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கோம். நம்ம புள்ள இவ்வளவு பெருசு வளர்ந்து நிக்கிறா, அப்பான்னு போய் செல்லம் கூட கொஞ்சம் முடியல. இப்படி இருக்கிறப்போ எகெயின் தப்பு பண்ணி நம்ம பொண்ணை விட்டே நம்ம தள்ளி போயிடுவோமோ, எகெயின் ஏதாவது தண்டனை கிடைச்சிட்டு என்ன பண்றது அப்படின்ட்டு மனசுல நினைச்சதை ஷெங்கு கிட்டே கேட்கறாங்க. ஆனா அதுக்கு ஷெங்கு இருந்துட்டு எல்லாரையும் பிரெயின் வாஷ் பண்றான். ஈவன் ஈராவையே பிரெயின் வாஷ் பண்றவன் இவரை பிரெயின் வாஷ் பண்றதுக்கு எத்தனை நேரம் ஆகிட போகுது. இதை பாருங்க, இந்த ஓயங்கோட அப்பா அந்த கம்பெனி மொத்தத்தையும் ஓயங்க கிட்ட கொடுக்கணும், ஓயங்க அடுத்த சேர்மேன் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துடியா துடிச்சிட்டு இருக்காரு. ஆனா இத்தனை வருஷம் அந்த கம்பெனிக்கு உழைச்சது யார் தெரியுமா? உங்க பொண்ணு ஈரா. அவளை ஏதோ ஒரு சிப்பாய் மாதிரி தான் நடத்துறாரு. அவளுக்கு வர வேண்டியதை நான் அவளுக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நானும் அவளும் காதலிக்கிறோம், கல்யாணம் பண்ணிக்க போறோம். என் கண்ணு முன்னாடி என் காதலியோட உழைப்பு வீணா போகிறது நான் விரும்ப மாட்டேன். அவ தான் இந்த கம்பெனிக்கு சேர்மேன் ஆகணும், அதுக்காக தான் நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்காக இந்த மாதிரி விஷயம் பண்றதுல தப்பு கிடையாது. அந்த கவலைப்படாதீங்க, இதுல உங்க பேரும் வராது அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுக்குறாங்க. ஈராவோட அப்பாவும் தன் பொண்ணோட நலனுக்காக தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேப்பர் கம்பெனி எல்லாத்தையும் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கான போலி பத்திரம் சீலெல்லாம் இதுதான். இதை வச்சுதான் இந்த ஹாலெல்லாம் நான் புக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறப்ப பாக்குற ஈராவுக்கும் இவ்வளோ தூரம் போகணுமா ஷெங் அப்படின்னு தான் தோணுது. கேட்கவும் செஞ்சுடுறாங்க. ஷெங் இருந்துட்டு இதை பாரு, இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இந்த கம்பெனியோட முன்னேற்றத்திற்கு படாத பாடுபட்ட உன்னை ஒதுக்கி வச்சுட்டு ஓயங்குக்கு சேர்மேன் பதவி கொடுக்கறதுக்காக ஓயங்கோட அப்பா சேர்மேன் ரொம்ப துடிக்கிறாரு இல்லையா, அவருக்கு இப்படி பண்றது தப்பில்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஈராவும் சரின்னு விட்டுடுறா. ஈராக்கு என்னன்னா இவன் நம்மளுக்காக பாடுபடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அது தோன்றதுனாலதான் விட்டுடுறா. பட் இருந்தாலும் லைட்டா கில்ட் இருக்கதான் செய்யுது. அதுக்கப்புறமாக அடுத்த ஒரு புது ஹோட்டல் வந்துட்டு ஓபன் பண்ணியிருப்பாரு மிஸ்டர் லீ. அதுக்காக வந்துட்டு எல்லாருமே இன்வைட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஓயங்கி இன்வைட் பண்ணியிருப்பாங்க. ஆனா ஓயங்கால போக முடியல, ஒர்க்ல பிஸியா இருக்கிறதுனால யாரும் போகாம இருந்தா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஓயங்கோட சார்பா ஓயங்கோட செக்ரட்டரியா தான் மியா அங்க வருவாங்க. அந்த ஓப்பனிங் செரமனிக்கு இவங்க கூட வந்திருப்பாங்க ஈரா. அந்த சமயத்துல தான் ஈரா வந்துட்டு கேட்பாங்க, ஏன்னா மிஸ்டர் லீயும் வந்துட்டு மியா கிட்ட கேட்பாங்க, ஏமா ஓயங்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்துட்டு தான் ஈராவும் வந்து கேட்பாங்க, இல்ல அவர் வேணுக்குன்னெல்லாம் வராம இல்ல, அவருக்கு நிறைய ஒர்க் இருக்கு அப்படிங்கிறப்போ அப்படியே ஈரா சிரிச்சுட்டு இருக்கணும்ல அப்படின்ட்டு போவாங்க. இது இவருக்கு புரியுது மிஸ்டர் லீக்கு என்ன ஏது கொஞ்சம் வியர்டா இருக்கே, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மியா கிட்ட கேட்க, இந்த ப்ராஜெக்ட் சம்பந்தமானது ஈரா வந்து ஓயங்க சேலஞ்ச் பண்ணதுன்னு எல்லாத்தையும் சொல்றாங்க. அண்ட் தென் இந்த ப்ராஜெக்டை ஓயங் பர்ஃபெக்டா முடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சில தடைகளை ஈராவே ஏற்படுத்துறாளோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இது மிஸ்டர் லீயோட மனசுல விழுந்ததும் டைரக்டா வந்து ஈரா கிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி எல்லாம் கேட்காம, இதை பாரு ஈரா, உனக்கும் ஓயங்குக்கும் என்ன பிரச்சனை எனக்கு தெரியாது, ஆனா ஃபேமிலி அப்படின்னா பிரச்சனைகளை மட்டும் வச்சு நம்ம அவங்கள பார்க்க முடியாது. ஓயங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கான், நீ வந்து ஓயங்க கூட சப்போர்ட்டா இருக்கணும் அப்படிங்கிற சமயத்துல ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஈராக்கு கடுப்பாயிடுது. இதை பாருங்க, நானும் நீங்களும் கல்யாணம் பண்ணிக்கல, நீங்க என் ஃபேமிலியும் கிடையாது, பட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால நீங்க பேசுற பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து நான் கேட்டுட்டு இருக்கேன். என்னோட ஃபேமிலி விவகாரத்துல நீங்க தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். இப்போ இந்த ஈராவும் சரி ஷெங்கும் கியூரியஸா இருக்கிறது என்னன்னா, எல்லா ஹாலும் புக் பண்றதை நம்ம தடுத்து நிறுத்திட்டோம். அப்படி என்ன ஹாலை தான் இவன் புக் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. நம்ம ஓயங்க ஒரு ஹால் புக் பண்ணியிருப்பாங்க. ஆனா அதுல மியா உடன்பாடே இல்லை. ஏன்னா அந்த இடம் வந்துட்டு பயங்கர பிஸியா இருக்கும், ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல வேற. அந்த இடத்துக்கு நம்மளோட ஷோவை பாக்குறதுக்காக நம்ம கிளைண்ட்ஸ் எல்லாம் வர்றப்போ, இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வர்ற சமயத்துல அங்க பயங்கர டிராபிக்கா இருக்கும், அந்த இடம் ஒத்தே வராது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கிட்ட இருக்கிற பணத்துல பட்ஜெட்குள்ள அந்த இடத்த தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் பேசுறத நீ கேளுமியா, நீயா பட்டுக்கு ஒரு முடிவு எடுக்காத, அதுக்கு உனக்கு ரைட்ஸ் கிடையாது அப்படின்னு ஓயங்க ஒரு மாதிரி ஹார்ஷா பேசிடுவாரு.
ஈரா இவங்க டீமுக்குள்ளே ஒரு ஸ்பையை வச்சிருப்பாங்க. இப்படி நம்ம ஓயங் பேசினது எல்லாத்தையும் கேட்டுட்டு வந்து அந்த ஸ்பை வந்து ஈரா கிட்ட எல்லாத்தையும் சொல்றாங்க. ஓ, அந்த ஹாலை புக் பண்ணியிருக்கானா, அது ஃப்ளாப் தானே ஆகும். ஏன்னா அங்கே ஷோ கண்டக்ட் பண்ணுறப்போ கிளைண்ட்ஸும் சரி இன்வெஸ்டர்ஸும் சரி வர்றது போகிறது ரொம்ப கஷ்டமாச்சு அப்படிங்கிறப்போ, ஆமாம் மேடம், மியா கூட இது சரியில்லை அப்படின்னு எதிர்த்து பேசுனாங்க. எப்பவுமே மியா கூட வந்துட்டு ஓயங் சார் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக தான் இருப்பாரு. அவரையே வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி கடுப்பாயிட்டாரு ஓயங், மியாவை எதிர்த்து பேசிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் அந்த பொண்ணு சொல்லிட்டு, மேடம் யூஎஸ்ஏல நான் ஒரு ஜாப் கேட்டிருந்தேனே, உங்கள் இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னீங்களே அப்படிங்கிறப்போ, தோ இந்த ப்ராஜெக்ட் ஓயங் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறான் அப்படிங்கிறதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமாக நீ அங்கே போய் வேலையில் ஜாயின் பண்ணிக்கலாம், அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டேமா அப்படிங்கிறாங்க. மியாக்கு மனசே கேட்கறது இல்லை. சரி, இவன் முதலாளி, போனா இவன் காசு தான் போகும், தோத்தா இவன் தானே தோத்து போறான் அப்படின்னு சொல்லிட்டு மியாவால உட்கார முடியல. ஓயங்க கிட்ட வந்துட்டு, ஒருவேளை நீ என் மேல கோவமா இருக்கலாம், உங்க அக்கா தான் அந்த ரீஃபண்ட் பணத்தை வந்து கொடுக்க விடாம தடுத்து நிறுத்தினா நான் சொன்னதுல உனக்கு என் மேல கோவமா கூட இருக்கலாம். ஆனா எனக்கு என்னமோ டவுட்டாவே இருக்கு, நீ அவசரப்படுறியோன்னு தோணுது. நீ படுற அவசரத்துல நீ ரொம்ப பலவீனமா தான் போயிடுவ, புரிஞ்சுக்கோ. அது மட்டும் இல்லாம நீ எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உடனே எல்லாரையும் மீட்டிங்ல கூப்பிட்டு சொல்லாத. நம்ம டீம்லயும் யாரோ கருப்பாடு இருப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுதுங்கிறப்போ, நீ நிறைய நாவல் படிப்பியா மியா, போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிடுவாரு. அதுக்கப்புறமாகவும் ஒரு மாதிரி உருனே தான் இருப்பாரு. இவருக்கு இன்னும் கை சரியா குணமாயிருக்காது. போய் அகைன் ஒர்க் அவுட்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பாடி கார்டும் சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு மியாவும் வருவாங்க. மியாவும் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. நான் ஒரு பிளேஸை வந்து ஃபைனல் பண்ணியிருக்கேன், பேச்சை கொஞ்சம் கேளு அப்படிங்கிறப்போ ஓயங் காது கொடுத்து கேட்கற மாதிரியே கிடையாது. ஆனா மியா வந்து சும்மா இல்லாம நாம எடுத்த முடிவை நாம வந்து ப்ரொசீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓயங்க விட்டா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் லீயை பார்த்து பேச வராங்க. இப்போ லீ வந்து புதுசா ஒரு ஹோட்டல் ஓபன் பண்ணிருப்பாரு இல்லைங்களா. அந்த ஹோட்டலுக்குள்ள ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட், கொரியன் ரெஸ்டாரண்ட், இந்தியன் ரெஸ்டாரண்ட்ல இருந்து நிறைய இருக்கும். அந்த பெரிய ஹாலும் இருக்கு. மிஸ்டர் லீயும் ஓயங்கும் பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸ். ஓயங்கோட நலன்ல மிஸ்டர் லீக்கு அக்கறை இருக்கு, அதனால அவர்கிட்ட ஏன் கேட்டு பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்போ மிஸ்டர் லீ தெளிவா சொல்லிடுறாங்க, இதை பாருமா, ஓயங்குக்கு ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னா அவனா வந்து என்கிட்ட கேட்கணும். அண்ட் தென் பிசினஸ்னா பிசினஸ் தான், பர்சனல் வேற பிசினஸ் வேற. பர்சனலா ஓயங் நல்லா இருக்கணும், உனக்கு என்ன வேணா பண்ணலாம் நான் நினைக்கிறது வேற. பிசினஸ்ன்னு வர்றப்போ அதை எப்படி டீல் பண்ணுமோ அப்படிதாமா டீல் பண்ணும். நீ வந்திருக்க கூடாது, ஓயங் தான் வரணும் அப்படிங்கிறப்போ, அங்கிள் லீ உங்களுக்கு தான் ஓயங்க பத்தி தெரியுமே இப்படி அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ வந்து பேசி பாக்குறான். ஆனா கடைசி வரைக்கும் லீ சமாதானம் ஆகிற மாதிரி இல்ல. ஓயங் வந்து பேசட்டும், அவன் கிட்ட வந்து பேசினா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லிடுவாங்க. சரி ஓயங்க சமாளிச்சுக்கலாம், அவனை வந்து பேச சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கிள் நீ ரொம்ப தேங்க்ஸ், நான் ஓயங்க வந்து பேச சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து வந்துருவாங்க. வீட்டுல இருக்கிறப்ப கூட மியாவோட மைண்ட் இதே தான் ஓடிக்கிட்டே இருக்கும். அவங்க அப்பா என்னத்தையும் தேடிட்டு இருப்பாரு. அப்பா என்னப்பா தேடுற? இல்லம்மா, என்னோட 2 ஏடிஎம் கார்டு, என்ன 2 அக்கௌண்ட் இருக்கு, அதுக்கப்புறம் இன்னொரு கார்டு டெபிட் கார்டு, அப்புறம் என்னோட ஐடியெல்லாம் கூட எங்கேயும் வச்சம்மா, அதான் தேடிட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்போ, அப்பா அங்க பாருங்க அந்த போட்டோக்கு போயிட்டு தானே எப்பவும் வைப்பீங்க அப்படிங்கிற சமயத்துல வயசாயிடுச்சுலடா, அதான் மறந்து போயிடுச்சு. அப்புறம் மியா, இப்போ நீ செக்ரட்டரியா ஓயங்குக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது டெம்பரவரி ஜாப் தானே சொன்னேன், வேற ஏதாவது பெரிய கம்பெனில காஸ்மெட்டிக் டிபார்ட்மெண்ட்ல உனக்கு ஒர்க் இருக்கா என்னன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ற வழியை பாருன்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. மியாக்கு அது அடுத்த பிரச்சனை. இப்ப போயிட்டு இருக்கிற பிரச்சனை எப்படா முடியும்னு இருக்கு. இங்க தாய்லாண்டை தான் காட்டுறாங்க. ஒரு பாக்ஸிங் காம்படிஷன் நடந்துட்டு இருக்கும். இது இல்லீகலா நடக்கிற மாதிரி தாங்க தெரியுது. வின் பண்ணா நிறைய பணம் கிடைக்கும். ஒரு ஆம்பளைக்கு எதிராவே போய் களத்துல குதிக்கிறா ரூனா நல்லா பாக்ஸிங் பண்றா. இது இல்லீகலா நடக்கிற பாக்ஸிங் அப்படிங்கிறதுனால ஆம்பளைங்க தான் மோதிக்கணும், பொம்பளைங்க தான் மோதிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ரூனா ஃபைட் பண்ணி அந்த ஆளை வின் பண்ணிட்டு நிறைய பணம் கிடைக்குது. ரூனா இப்படி ஃபைட் பண்றது மைக்குக்கு பிடிக்காது, ஆனா வேற வழி கிடையாது. ரூனாவுக்கு இப்படி ஃபைட் பண்றதுல இஷ்டம் இல்லதான், ஏன்னா இல்லீகலான பாக்ஸிங்ல ஃபைட் பண்றது பிடிக்கல. பட் அட் த சேம் டைம் இந்த காசு ரொம்ப முக்கியம். நம்ம தாய்லாந்துல எப்படி இருக்க முடியும், கொஞ்சம் பணம் சேர்த்துட்டு நம்ம சைனா போயிடணும், அங்க போன கடைக்காரங்க வருவாங்க, அவங்களுக்கு பணத்தை கொடுத்தாதான் நம்ம நிம்மதியா வாழ முடியும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இல்லீகல் பாக்ஸிங் எல்லாம் கலந்துக்கிட்டு வின் பண்ணி இந்த பணத்தை சேர்த்துட்டு இருக்காங்க. அடுத்த நாள் ஃபைனல் பிளான் இதுதான்க்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்கா கிட்ட காட்டுறதுக்காக ஈராவோட ரூமுக்கு ஓயங் வராங்க. அதை காட்டினதுக்கு அப்புறமாக இதுதான் ஃபைனல் பிளானா, ஓகே இதுல சேஞ்சஸ் இருக்கு அப்படிங்கிறப்போ, சேஞ்சஸ் இல்லக்கா ஆனா ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்றாங்க. அது என்னன்னா, எங்களுக்கு 4 பிளேஸ் நாங்க செலக்ட் பண்ணி வச்சிருந்தோம், அந்த 4 பிளேஸ்க்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்காக போனப்போ ஏற்கனவே வேற கம்பெனி புக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அப்படி புக் பண்ண அந்த 4 கம்பெனியுமே பேப்பர் கம்பெனி. இது இவர் எப்படி கண்டுபிடிச்சிருப்பாரு அப்படின்னா, நம்ம மியா கிட்ட எதுவும் சொல்லாம மியா சொன்ன விஷயம் வந்து மைண்ட்ல ஏறிடுச்சு. உங்க அக்கா இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே புக் பண்ண பிளேஸுக்கு வேண்டான்னு கேன்சல் பண்றப்போ ரீஃபண்ட் கொடுக்காதீங்கன்னு சொல்லி தடுத்து நிறுத்துறது உங்க அக்கா தான் அப்படின்னு மியா சொன்னப்போ அக்கா விட்டு கொடுக்காம பேசிட்டாரே தவிர்த்து அடுத்தவங்க மேல ஈஸியா பழி போடக்கூடிய பொண்ணு மியா கிடையாதுங்கிறது அவருக்கு தெரியும். அதனால மியா கிட்ட சொல்லாம சுவிய கூப்பிட்டு இதை பத்தி கொஞ்சம் விசாரிச்சு சொல்லு அப்படிங்கிற சமயத்துல சுவியும் விசாரிச்சு சொல்லியிருப்பா. அந்த 4மே பேப்பர் கம்பெனி. ஆனா அந்த பேப்பர் கம்பெனி ஒரு ஐடி இருக்கணும் இல்லையா, ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா யாரோ அந்த ஓனரோட ஐடிங்கிறது இருக்கணும். அந்த ஐடி வந்துட்டு யாரு என்னதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக போலீஸ் டிபார்ட்மெண்ட் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எங்க அப்பாவோட இன்ஃபுளுன்ஸ் யூஸ் பண்ணி கேட்டேன். அப்படி அந்த 4 ஐடியுமே வந்து காணாம மிஸ் ஆன ஐடி, என்னோட ஐடி மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அவங்களோட ஐடி அப்படிங்கிறப்போ
இவருக்கு புரிஞ்சிருச்சு. அப்போ நீ சொல்ல வர்றதை பார்த்தா மிஸ் ஆன ஐடியா வச்சு யாரோ இந்த 4 பேப்பர் கம்பெனியா ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீ சொல்ல வரியா அப்படிங்கிறப்ப எஸ் எக்ஸாக்ட்லி அப்படிங்கிறாங்க. இப்படி சுவி சொன்னதை அப்படியே வந்துட்டு வார்த்தை மாறாம எங்க அவங்க அக்கா ஈராக்கிட்டையும் சொல்லிட்டா. ஈரா அப்படியே பார்த்து சரி அப்படி இருந்தாலும் அந்த 4 பிளேஸை புக் பண்ணுறதுக்கு பணம் அப்படிங்கிறப்போ ஆக்சுவலாக இந்த டவுட் வந்திருக்கும். யாருக்கு? நம்ம ஓயங்குக்கு வந்திருக்கும். சுவிக்கிட்ட கேட்டிருப்பாங்க. இந்த 4மே பேப்பர் கம்பெனி தான், தொலைஞ்சு போன ஐடியா வச்சு உருவாக்கின கம்பெனியாக இருந்தாலும் அந்த 4 ஹாலையும் புக் பண்ணுறதுக்கு பணம் கொடுத்துருக்காங்க. அது ப்ராப்பராக தான் நடந்திருக்கு. ஆனால் அந்த பணம் எப்படி போச்சு என்னங்கிறது தெரியல. இன்னும் நான் கொஞ்சம் விசாரிச்சா கண்டுபிடிச்சிடுவேன், கண்டுபிடிக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஓயங்க இருந்துட்டு வேண்டாம் சுவி இதோட போதும் அப்படின்னு இருப்பாங்க. சரியே மியா கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னேன்னு சுவி கேட்கறதுக்கு இல்லை அவ ரொம்ப வருத்தப்படுவா, ஆல்ரெடி நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு, அதனால தான் நான் அவகிட்ட சொல்லாமல் இருக்கேன், நானே சொல்லிக்கிறேன், நீ அவகிட்ட காட்டிக்காதுன்னு எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. இப்போ இதையும் சொல்லிட்டாரு. இன்னும் கொஞ்சம் இறங்கியிருந்தா அந்த 4 பேப்பர் கம்பெனிக்கு எப்படி பணம் கிடைச்சதுன்னு கூட என்னால் கண்டுபிடிச்சிருக்க முடியும்க்கா. ஆனா எனக்கு உண்மையிலதான் டவுட்டா இருக்கு. அக்கா நீ என்ன வெறுக்கலாம், உன் தம்பியா இருந்தாலும் உன்னோட இடத்துக்கு நான் வர்றேனே, உன்னோட உழைப்பை நான் ஈஸியா எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கே, அப்ப எனக்கு இந்த கம்பெனிக்கு சேர்மேன் பதவி கொடுக்குறாங்களே அப்படிங்கிறதுக்காக நீ என்ன வெறுக்கலாம், தப்பில்லை. ஆனா அதுக்காக நீ பண்ற சில வேலையால நம்ம கம்பெனிக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது அப்படிங்கிறப்போ எவிடன்ஸ் இருந்தா பேசு, இல்லைன்னா கிளம்பு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஈராவை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓயங் நினைச்சிருந்தாரு அப்படின்னா இந்த பணம் எப்படி அவங்களுக்கு கிடைச்சது, அந்த 4 கம்பெனி பேப்பர் கம்பெனிக்கு எப்படி கிடைச்சதுங்கிறது விசாரிச்சிருந்தாலே போதும். ஆனா அது நம்ம ஓயங்கோட இன்டென்ஷன் கிடையாது. அதனால வான் மட்டும் பண்ணிட்டு வரணும் தான் நினைச்சிருந்திருப்பாரு. இல்லக்கா அது என்னோட ஐடியா கிடையாது, நான் போய் ப்ராஜெக்ட் ஒர்க்கை பார்க்கறேன்னு எழுந்து வந்துருவாங்க. ஆனா பயங்கர இன்சல்ட்டா போயிடும் ஈராக்கு. அந்த கோவத்தை அப்படியே ஷூட்டிங்ல காட்டிட்டே இருக்கிறப்போ அந்த இடத்துக்கு இந்த ஷெங்கு வருவான். இது பாரு உன் தம்பி புக் பண்ணிருக்கான் இல்லையா அந்த ஹாலு, இது பயங்கர ஃபிளாப் அதுன்னு பேசிக்கிட்டே இருக்கிறப்போ ஷெங் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த 4 பேப்பர் கம்பெனியை வச்சு அந்த 4 ஹாலை தனித்தனியாக நம்ம புக் பண்ணது அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அவன் கிட்ட அதை பற்றி பேசுகிறப்போ என்னால் எதிர்த்து கூட எதுவும் பேச முடியல. அப்படிங்கிற சமயத்தில் சத்தியமாக நாம தான் பண்ணணும் அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் கண்டிப்பாக ஒரு பேப்பர் கம்பெனி வச்சு யாரும் புக் பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருப்பான். ஆனால் அதை நாம தான் பண்ணியிருப்பான்னு உனக்கு தெரிஞ்சிருக்காது. உங்ககிட்ட சொல்லி லைட்டாக மிரட்டி பார்த்துருக்கா, நாமளா ஏதாவது பிடிப்பட்டு போமான்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளூக்கில் தான் பண்ணியிருப்பான், அதை பற்றி யோசிக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. ஈராக்கெல்லாம் பயங்கர அசிங்கமா இருக்கு, எவ்வளவு நேர்மையா போராடிட்டு இருந்தோம், இப்படி தப்பு பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கமா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஈராக் கிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அந்த பொண்ணு தன்னோட டீம்ல இருக்கிற கருப்பு ஆடு யார் அப்படிங்கறது கூட ஓயங் கண்டுபிடிச்சிருப்பாரு. அதனால அந்த பொண்ணுகிட்டயே எல்லா பொறுப்பையும் ஒப்படைக்கிற மாதிரி அந்த பொண்ணை நம்பவும் வைக்கிறாங்க. இவ அப்படியே போய் நம்ம அக்கா கிட்ட சொல்லட்டும்னு சொல்லிட்டு இப்போ ஹாலோட பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அடுத்தடுத்து ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. அங்கே மாடல்ஸ் வரணும் இல்லையா, அவங்க தான் மேக்கப் போட்டுக்கணும். இவங்க கொடுக்குற காஸ்மெட்டிக்ஸ் இவங்க கம்பெனியில் ப்ரொடியூஸ் பண்ணதை தான் போட்டுக்கணும். அதுக்காக மாடல் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறப்போ ஒரு மாடல் வருவாங்க. அவங்க ஏற்கனவே ஓயங் கூட டேட் பண்ணவங்க. ஒரு 2 வருஷம் 2 பேருமே சீரியஸ் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பாங்க. அவங்கள நான் மாடல்னே மென்ஷன் பண்றேங்க. அவங்களுக்கு இன்னுமே கூட ஓயங் மேல ஒரு அபிப்பிராயம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனா ஓயங் தான் அது பெருசா கண்டுக்கிறது இல்ல. அண்ட் தென் மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாம் கூட இன்வைட் பண்றாங்க. ஒரு பாட்டுக்கு ஒரு பக்கம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஷெங்குக்கு இருப்பு கொள்ளல, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆஃபீஸ் ரூமுக்கே வர்றான். ஓயங் ஆஃபீஸ் ரூம்ல இல்லை அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டு. ஆனா அந்த இடத்துல மியா உட்காந்துட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் சும்மா எடுத்து பார்த்து என்ன ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட ஒரு ஃபைல் கூட இல்லை, ஓயங் உன்னை நம்புறது இல்லை போல இருக்குங்கிறப்போ ஷெங் உன் வேலை என்னமோ அதை பாரு, இதுக்கு தேவையில்லாம இங்க சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்க, நீ கொஞ்சம் போறியா, நான் ரெஸ்ட் எடுக்கணும், உன்னை பார்த்தாலே எனக்கு டயர்ட் ஆகுது அப்படின்னு சொன்னதும் நல்லா பேச கத்துக்கிட்டேன் அப்படின்னு ஷெங் அங்கிருந்து போயிடுவான். அதுக்கப்புறமாக இந்த வால்பேப்பர் டெம்ப்ளேட்ஸ் அப்புறம் இவங்க என்னென்ன ப்ராடக்ட் டிஸ்பிளே பண்ண போறாங்களோ அதுக்கான டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்றதுக்காக கொடுத்துருப்பாங்க. நம்ம ரெடி ஆயிடுச்சு ரிசீவ் பண்ணிக்கிறீங்களா அப்படிங்கிறப்போ அந்த இடத்துக்கு ரிசீவ் பண்றதுக்காக மியா போவான். அவங்க எல்லாம் வேன்ல ஏற்றிட்டு இருக்கிறப்போ சாம்பிள் கரெக்டா இருக்கான்னு ஒரு பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா பிரிண்டிங்கே சரியில்லை. இடையில கிளிச்சா இருந்திருக்கு, கிளியராகவே இல்லை. எல்லாமே இப்படியா இருக்குமா, ஒரு பாக்ஸ்னா ஓகே, எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பாக்குறாங்க. ஏன் இப்படி பண்றீங்க, நான் கரெக்டான சாம்பிள் பேப்பர் தானே உங்களுக்கு கொடுத்தேன், ஏன் எல்லாம் இப்படி இருக்குங்கிறப்போ மேடம் நீங்க எப்படி கொடுத்தீங்களோ நான் அப்படியே பண்ணிட்டேன், இல்ல மறுபடியும் பிரிண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணும் அப்படிங்கிறப்போ விளையாடாதீங்க, ஆல்ரெடி நீங்க கொடுத்த பேமெண்ட்டுக்கு முடிச்சாச்சு, இதுக்கப்புறம் மறுபடியும் வேலை செய்யணும் அப்படின்னா நீங்க மறுபடியும் பேமெண்ட் பண்ணணும். மியா ஓகே கொடுக்குறேன்னு கூட சொல்லிடுவாங்க. ஆனால் இப்ப கிடையாது, அதுல ஒரு வாரம் கழிச்சுதான் எங்களால் வேலை பார்க்க முடியும், ஆல்ரெடி நாங்களே டயர்டா இருக்கோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. மியாக்கெல்லாம் தலையே சுத்தி போயிடும். அவ்வளவுதான், இந்த ப்ராஜெக்ட் ஃபிளாப்பு இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரோட்ல உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு இவர் வருவார். ஓயங் வந்தவர் என்ன ஆச்சு மியா அப்படிங்கிறதுக்கு நான் படிச்சு சொன்னேன், கேட்கல இல்ல, எல்லாமே முடிச்சு போச்சு அப்படிங்கிறப்போ வா எங்க கூட கார்ல வா, நம்ம போயிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறாங்க. ஒவ்வொன்னா மியா சொல்லுவாங்க, இது இப்படி நடந்துருச்சு, டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் இப்படி ஆயிடுச்சு, ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் சரியா வரல, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டே இருப்பாங்க. இப்படி பண்ணிட்டே ஓயங் நான் தான் சொன்னேன்ல நம்ம டீம்ல யாரோ ஒரு கருப்பாடு இருக்காங்க,
எடுக்கிற முடிவெல்லாம் டீமை வச்சு சொல்லாதேன்னு சொன்னேன், என்கிட்ட கேட்டியா அப்படி இப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கிறப்போ அப்படியே இவர் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணார் இல்லையா ஒரு பெரிய ஹோட்டல் நம்ம மிஸ்டர் லீ, அந்த இடத்துக்கு கூப்பிட்டு வராங்க. சோகமாக தான் மியா வருவாங்க. அங்கே வந்து பார்த்தா இந்த ரேம்ப் வாக் பண்ணுறதுக்கான ஸ்டேஜ் செட்டிங் எல்லாம் போடுவாங்க இல்லையா, அதெல்லாம் போடப்பட்டிருக்கு. பார்த்ததும் மியாவுக்கு அப்படியே அதிர்ச்சி ஆயிடும். அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. எனக்கு ஆரம்பத்தில் வந்து டவுட் இல்லை, எப்போ நம்மளுக்கு ஒரு ரீஃபண்ட் வராமல் தடுக்கிறது நம்ம அக்காவா இருக்குன்னு என்கிட்ட சொன்னியோ அப்பவே எனக்கு டவுட் வந்துருச்சு. அந்த டவுட்டும் ஒரு 30% தான் இருந்தது. 70% எங்கள் அக்காவை நான் நம்பினேன். பட் இருந்தாலும் ஒருத்தங்க மேலே ஈஸியாக பழி போடக்கூடிய பொண்ணு நீ இல்லை அப்படிங்கிறதுனால நல்லா வந்து அனலைஸ் பண்ணி பார்த்தப்போ தான் தெரிஞ்சது. அண்ட் தென் நம்மளோட டீம்ல இருந்த கருப்பாடி யாருங்கிறது எனக்கு தெரிஞ்சது. அதனால தான் எல்லாரும் முன்னாடி நான் ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி எடுத்தேன். அதை போய் அவங்க எங்கள் அக்கா கிட்ட சொல்லிட்டா. ஆனால் அது தவிர்த்து தனியாக நான் ஒரு முடிவு எடுத்து வேலை பார்த்துட்டு இருந்தேன். அட் த சேம் டைம் மிஸ்டர் லீயோட இந்த ஹோட்டலில் இருக்கிற ஹாலை புக் பண்ணது ஓகே, ஆனால் ஃப்ரீயாக அவர் கொடுக்கக்கூடாது இல்லையா, அதுவும் தப்பு தானே. அந்த பட்ஜெட்குள்ளே பேலாம் பண்ணணும், அப்போதான் ஜெயிச்ச மாதிரி. ஏன்னா சொந்த காசை கூட யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு கொள்கையாக வச்சுருந்தாங்க. அப்படி இருக்கிறப்போ மிஸ்டர் லீ ஃப்ரீயாக கொடுத்தாரா அப்படிங்கிறப்போ ஃப்ரீயால கொடுத்துருக்க மாட்டாரு. ஆனால் ஃபுல் அமௌண்ட்டையும் வந்துட்டு நம்மளோட ஓயங்கால பே பண்ண முடியல, பட்ஜெட் இடிச்சிருக்கு. அதுக்கு பதில் ஒரு டீலிங் போட்டிருப்பாங்க. நான் பாதி அமௌண்ட் பே பண்ணுறேன், பாதி அமௌண்ட்டுக்கு பதிலாக இந்த ஹோட்டலில் தான் நாங்கள் இதை ஷோ பண்ண போகிறோம் அப்படிங்கிறது உங்கள் ஹோட்டலுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக தான் போகும். உங்கள் ஹோட்டலையும் இன்டெரக்டாக ப்ரொமோட் பண்ண மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் லான்ச் பண்ணுற ப்ராடக்ட் இதை பல சைட்டில் வந்துட்டு நாங்கள் டிஸ்பிளேக்கு வைப்போம். அப்பவும் உங்கள் ஹோட்டலை பற்றி நாங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுறோம், இந்த ஹோட்டலில் தான் வந்துட்டு இந்த ஷோ நடந்ததுன்னு சொல்கிறப்போ மிஸ்டர் லீயும் ஒத்துக்குவாங்க. பணத்துக்கு பணமும் ஆச்சு, இப்போதான் நம்ம இந்த ஹோட்டலை புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கோம், அதுக்கு ப்ரொமோஷனும் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ எந்த வகையிலையும் ஹார்ம் பண்ண மாதிரி ஆகலை. ஃப்ரீயாகவும் மிஸ்டர் லீ ஹெல்ப்பும் பண்ணலை. பாதி பணம் கொடுத்துட்டாங்க, பாதி பணத்துக்கு ப்ரொமோஷனாக போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த பேப்பர் கம்பெனி பற்றி கண்டுபிடிச்சு சொன்னதில் சுவிதானே, சுவிதை பற்றி எல்லாம் சொல்கிறப்போ கேட்டுட்டு இருக்கிற மியாக்கா அப்போ என்னை தவிர்த்து என்னை விட்டுட்டு எல்லாரும் வேலை பார்த்துருக்கீங்க, சரி அந்த ஸ்டிக்கர்ஸ் டெம்ப்ளேட் அப்படிங்கிறப்போ அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் கொடுத்தா இப்படி தான் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் சுவி மூலியமாக இவங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச வேற ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸுக்கு டெம்ப்ளேட்ஸு ஸ்டிக்கர்ஸு வால்பேப்பர்ஸ் எல்லாத்தையும் அடிக்க கொடுத்தாச்சு. பேனர்லேருந்து எல்லாம் ரெடி அப்படிங்கிறப்போ என்னெல்லாம் ஏமாத்திட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை பிடிச்சிக்கிறாங்க. இதெல்லாம் செல்ல சண்டை தான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறதுல மிஸ்டர் லீ அவங்களோட அந்த ஹோட்டல் அவங்க கம்பெனி எல்லாமே கூட கோ ஆர்கனைசராக இருக்க போகிறாங்க. செம ஜாலியாக இருக்காங்க, எல்லாம் ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அடுத்த நாள் என்னோட ஷெட்யூல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓஎங் வந்துட்டு கேட்குறாங்க மியா கிட்ட, இன்னைக்கு வந்துட்டு மாடல் எல்லாம் வந்து ரிஹர்சல் பண்ண போகிறாங்க, அதை பார்க்கணும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டதுக்கு அப்புறமாக அதுக்கப்புறம் வெளியே போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மியாவை கிண்டல் பண்ணிக்கிட்டு அவங்க விளாண்டுட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் ஈரா வருவாங்க. ஈரா வந்ததும் நான் உங்களோட பேசணும் உள்ளவா அப்படிங்கிறப்போ எதுவாக இருந்தாலும் இங்கேயே பேசுங்க, எதுவும் ஒளிவு மறைவு கிடையாது அப்படிங்கிறாங்க. கெட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு மியாவை பற்றி ஈரா சொல்லுவாங்க. மியாவும் மரியாதைக்கு போகிறதா நல்லதுங்கிறப்போ, இருமியா எங்கே போகிற, நீ என் செக்ரட்டரி, உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், இங்கே எதுவும் ஒளிவு மறைவில் இல்லை நான் சொன்னேன்லக்கா, நீ உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு ஈராக்கு ஒரு மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் யார்கிட்ட கேட்டு ஏற்கனவே நீ வந்து நம்பர் 1 ஹால் வந்து புக் பண்ணியிருந்த, அதை வந்து எப்படி நீ சேஞ்ச் பண்ண, என்கிட்ட கொடுத்த பிளான் ஒன்றா இருக்குது, திடீர்னு வேற சேஞ்ச் பண்ணியிருக்க. அது மட்டும் இல்லாமல் மிஸ்டர் லீயோட ஹோட்டலில் ஒரு ஹாலை புக் பண்ணியிருக்க, அவரை வந்து இந்த ஈவெண்ட்டுக்கு கோ ஆர்கனைசராக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்க. அது மட்டும் இல்லாமல் அப்படி இந்த ஹாலை புக் பண்ணுறதுக்கு பணம் பே பண்ணியிருக்கணும். லீ கிட்ட இருந்து ஃபேவர் எடுத்துக்கிட்டியா, அவரே கோ ஆர்கனைசராக வரணும், அவங்களோட ஃபீல்டு வேறு நம்ம ஃபீல்டு வேறு, அவங்க ஹோட்டல் வச்சுருக்காங்க, நம்ம காஸ்மெட்டிக் கம்பெனி வச்சுருக்கோம், இதெல்லாத்தையும் ஃபஸ்ட்டே சொல்லாமல் திடீர்னு ஏன் பிளான் பண்ணுற, இதெல்லாம் தப்பு. லீ வந்து கோ ஆர்கனைசராக இருக்கக்கூடாது, அதாவது லீயோட கம்பெனி இருக்கக்கூடாது. அண்ட் தென் நீ அவங்களுக்கு பே பண்ண ரிசிப்டை காட்டுங்கிறப்போ, அக்கா அவங்க கோ ஆர்கனைசராக இருக்கிறது தப்பு கிடையாது, ஒரு பிஸ்னஸை 2 பேர் டைப் பண்ணி பண்ணுறது தப்பு கிடையாது. 1 2வது லியோட அந்த ஹோட்டல் இருந்த ஹாலுக்கு பாதி அமௌண்ட் பே பண்ணேன், பாதி அமௌண்ட்டுக்கு நான் ப்ரொமோஷன் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னேன், ஃப்ரீயாலாம் வாங்கிக்கல. அடுத்தது எங்கள் டீமில் ஒரு கருப்பாடு இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும், அதனால தான் அவகிட்ட நான் வேற மாதிரி சொல்லி வச்சுருந்தேன், நான் தனியாக ஒரு பிளான் போட்டேன் அப்படிங்கிறப்போ ஓவராக பேசாத, இன்னும் பெரிய இவன் மாதிரி எல்லாரும் உன்னை கழுகு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்கன்னு நினைக்காத அப்படிங்கிறப்ப நம்ம மியாவை பார்க்கணுமே, இங்கே உட்காந்துட்டு இருக்கிறது வந்து தப்பு தான், போகவும் முடியல, அதனால அப்படியே நைஸாக டேபிள் கடையில் வந்து உட்காந்துப்பாங்க. வாக்குவாதம் போய்கிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எங்கால ஹோல்ட் பண்ண முடியல, எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. ஏன்க்கா என்ன அழிக்கிறதுல நீ குறியா இருக்க, என்ன அழிக்கிறதுனால நம்ம கம்பெனிக்கு பாதிப்புன்னு கூட நீ யோசிக்காம இருக்க, அந்த 4 பேப்பர் கம்பெனி அது கிரியேட் பண்ணது யாரு, பணம் எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆச்சு, எல்லாமே எனக்கு தெரியும். அக்கா நீ அக்கா அப்படிங்கிறத விடு, இந்த கம்பெனிக்காக உழைப்ப போட்டிருக்கேன், அதை போட்டிருக்கேன், இதை போட்டிருக்கேன் அப்படிங்கிறியே, இந்த கம்பெனிக்கு நீ பிரசிடென்ட்டா இருக்க, அப்பாக்கு அடுத்த பொசிஷன், நான் வைஸ் பிரசிடென்ட் தான், அப்பா எனக்கு அந்த பொறுப்பை கொடுக்குறாங்கிறாரு, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ என்ன பண்ணாலும் இந்த கம்பெனிக்கு பாதிப்பு வராத மாதிரி தான் நீ பார்க்கணும், ஆனால் இந்த கம்பெனிக்கு கெட்ட பேர் வர்ற மாதிரி நீ பண்றக்க அதை நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன் அப்படிங்கிறப்போ ஈரா ஒத்துக்கிறாங்க கிட்ட வந்து, ஆமா நான் தான் பண்ணேன், அப்படிதான் பண்ணுவேன், என்னடா பண்ணுவோம் அப்படிங்கிறப்போ இதை அக்கா வாயிலிருந்து கேட்டதும் ஓயங்குக்கு கண்ணெல்லாம் கலங்கிடும். ஆக்சுவலாக நான் உன்னை தம்பியாகவும் பார்த்துருப்பேன், உன்னை இன்னும் நல்லா கூட பார்த்துட்டு இருந்திருப்பேன், அதுக்கு அப்பா எனக்கு அடுத்து நீ தாண்டா சேர்மேனாக வரணும் அப்படிங்கிறப்போ நீ அதை மறுத்திருக்கணும்.
அக்கா நான் மறுத்த நீ வேண்டான்னு சொன்னனே. அது வாய் வார்த்தையா சொன்னேன், எழுத்துப்பூர்வமா நீ மறுத்திருக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனிக்கு வரணும்னு அப்பா சொன்னப்போ வேண்டான்னு நீ மறுத்திருக்கணும். வந்ததுக்கு அப்புறமாக நீ குவிட் பண்ணிட்டு போயிருக்கணும். நான் கொடுத்த சேலஞ்சை நீ ஏத்துட்டு இருந்திருக்க கூடாது. அப்ப நீ இத்தனையும் பண்றேன்னா என்ன அர்த்தம்? அப்பா எப்படி சேர்மேன் பொசிஷன் உனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதே மாதிரி அதை எடுத்துக்கணுங்கிற மனப்பான்மை உனக்கு இருக்குதானே? அப்படி இருக்கிறப்ப நான் பண்றது எனக்கு தப்பா தெரியல. அக்கா அக்கான்னு வாய் வார்த்தைக்கு தான் சொல்றேன். நான் இத்தனை வருஷம் இந்த கம்பெனிக்கு உழைச்சிருக்கேன், நீ தான் டிசர்விங் அப்படிங்கிறது நீ வாய் வார்த்தைக்கு தான் சொல்றேன். உன்னோட இன்டென்ஷனே வேற அப்படிங்கிறப்ப இவங்களும் கொஞ்சம் அழுதுட்டு தான் சொல்லுவாங்க. கடைசியில் இது எல்லாத்தையும் கேட்ட ஓயங்க இருந்துட்டு, அப்படி அக்கா இந்தா இதை பாரு அப்படின்னு ஒரு கவர் கொடுக்குறப்போ அந்த கவருக்குள்ள இருக்கிறது இந்த ஷெங்கோட போட்டோ. அதை பார்த்துட்டு என்னது அப்படிங்கிற மாதிரி ஈரா பார்க்கறதுக்கு, இந்த போட்டோல இருக்கிறது யார் அப்படிங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். ஏன் ஷெங்குங்கிற பேரை சொல்லலை அப்படின்னா டேபிள் கடியில் இருக்கிற மியாக்கு தெரிஞ்சு இன்னும் வருத்தப்படுவாளோ, உங்களுக்கு தெரிய வேண்டாமே அப்படிங்கிறதுக்காக தான் ஷெங்குங்கிற பேர் சொன்னாம அந்த போட்டோல இருக்கிறது யாருங்கிறது உனக்கு தெரியும். அவர் உனக்கு லாயலான விசுவாசமான சர்வெண்ட் அப்படிங்கிறதும் எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். கடைசியா நம்பர் 1 ஹாலை நான் புக் பண்ணிட்டேன், அந்த ஹாலில் தான் நான் ஈவெண்ட் நடத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டீம்லயும் சொல்லிட்டேன். எங்க டீம்ல இருக்கிற கருப்பாடு உங்ககிட்ட வந்து சொல்லிட்டா. ஆனா அதுக்கப்புறமாக கண்டினியூஸா யாரோ வந்துட்டு நீங்க அவங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிட்டீங்க, இந்த ஹாலை நான் புக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்களாமா. அந்த ஹாலோட மேனேஜர் எனக்கு கால் பண்ணாங்க. சரி நான் என்ன எதுன்னு பாத்துக்கிறேன், உங்களை வந்து பாக்குற பர்சன் யாருன்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். அப்பதான் அவங்க அங்க இருந்து சிசிடிவி ஃபுட்டேஜையும் எனக்கு ஷேர் பண்ணாங்க, இந்த போட்டோவையும் எனக்கு அவங்க எடுத்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு டவுட் வந்தது. இப்ப கடைசியா நம்பர் 1 ஹாலை நாங்க ஃபைனலைஸ் பண்ணோம், அதுக்கே இவ்வளவு தடை வருதுன்னா ஏற்கனவே 4 ஹாலை நாங்க புக் பண்ண முடியாம போச்சு. 4 பேப்பர் கம்பெனி வச்சு யாரும் புக் பண்ணாங்க இல்லையா, அது யாருன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஹாலுக்கு போய் விசாரிச்சப்போ அந்த எல்லா இடத்துக்கும் இந்த போட்டோல இருக்கிற ஆள் தான் போயிட்டு அவன் புக் பண்ணியிருக்கான் அப்படிங்கறதும் தெரிய வந்தது. ஆனா 4 வெவ்வேறு பேப்பர் கம்பெனி மூலியமாக. அது பேப்பர் கம்பெனி அப்படின்ட்டு அந்த 4 ஹாலுக்கும் தெரியவே இல்லை. இதை நான் மேலோட்டமா விசாரிச்சதுலதான் இவ்வளவு கிடைச்சிருக்கு. இன்னும் டீப்பா இறங்கின அப்படின்னா இந்த போட்டோல இருக்கிற பர்சனோட கால் ரெக்கார்டை எடுக்கலாம். ஏன்னா போலீஸ் வரைக்கும் போயிடுச்சுன்னா அவங்க ஈஸியா கால் ரெக்கார்டு எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறப்போ ஈராக்கு புரிஞ்சு போச்சு, தொக்கா மாட்டிக்கிட்டோன்ட்டு. இப்போ உனக்கு இதுக்கு பதிலா என்ன வேணும் அதை சொல்லு. இதை வெளியே விடாம இருக்கிறதுக்கு உனக்கு என்ன வேணும் சொல்லு ஓயங்க அப்படிங்கிறதுக்கு. கண்டிப்பா இந்த போட்டோல இருக்கிற ஆள் தனிச்சையா வந்து செயல்பட முடியாது, அவருக்கு அந்த அளவுக்கு பவர் இல்லை. உனக்கு தெரியாம அவர் கண்டிப்பா அதை பண்ணிருக்கவும் மாட்டாரு. இவரை வேலையை விட்டு தூக்குற அளவுக்கு இப்ப முடியும், ஏன்னா இந்த கம்பெனிக்கே எதிராக அந்த ஆள் செயல்பட்டுட்டாங்க. டேய் புரிஞ்சுதுடா, உனக்கு என்ன வேணும் சொல்லு. நீரா கத்துறதுக்கு எனக்கு வேணுங்கிறதுல ஒண்ணுதான். அந்த ஹால்ல தான் வந்துட்டு ஷோ நடக்க போகுது. லீ வந்து கோ ஆர்கனைசரா கண்டிப்பா இருப்பாரு. இதுல வேற எந்த பிரச்சனையும் பண்ணாம இந்த ஈவெண்ட்டை நடக்க விட்டுட்டேன் அப்படின்னா நான் இந்த பிரச்சனையும் ஸ்மூத்தா விட்டுருவேன் அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பல்ல கடிச்சிட்டு நொந்து போயிட்டு அங்கிருந்து ஈரா வந்துருவா. அதுக்கப்புறம் மியா டேபிள் கடையில இருந்து வந்து ஓயங்க கூப்பிட்டு நீங்க ஓகேவா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு ஓகேவா இருக்கேன்னு சொல்றாரு. பட் கண்ணெல்லாம் கலங்கிருக்கு. மியாக்கும் புரியுது உங்க அக்காவே உங்களுக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ உங்க மனநிலைமை எப்படி இருக்குன்னு நல்லா புரிஞ்சுக்க முடியுது ஓயங். ஆனால் டவுன் ஆயிடாதீங்க, நம்ம வந்து இதுக்கப்புறம் தான் ஸ்ட்ராங்கா இருக்கணும், வாங்க ரிஹர்சலை பார்க்கணும் இல்லையா, நம்ம அதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு வந்து மாடல் எல்லாம் வந்து ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்காங்க. சிஸ்டர்லயும் அங்க இருப்பாங்க. அந்த சமயத்துல இன்னொரு மாடல் வருவாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, 2 வருஷமாக ஓயங்கும் இந்த மாடலும் தான் வந்து ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பாங்க. அவங்க அங்க வந்ததும் அங்கிருந்து எப்படியாவது போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓயங்கும் நினைப்பாங்க, மிஸ்டர்லயும் நினைப்பாங்க. ஆனா இந்த மாடல் விட மாட்டாங்க. ஓ இந்த பொண்ணு யாரு, நான் வந்து இவரோட ஓயங்கோட செக்ரட்டரிங்க அப்படிங்கிறப்போ, ஓ 2 பேர் லவ் பண்றீங்களா, இல்ல இல்லைங்க அதெல்லாம் ரூமர், நான் இவரை லவ் எல்லாம் பண்ணலைங்க. அப்போ செக்ரட்டரி லவ், ஆஃபீஸ் ரொமான்ஸ், நல்லா இருக்கேன். இதை பாருமா பொண்ணே மியா, ஒரு ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்குறேன், கேட்டா கேளு கேட்காட்டி போ. இந்த ஓயங்க இருக்கானே சமயங்கள்ல அவனுக்கு ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட பிடிக்கும், அந்த மாதிரிதான் உன்னை நினைக்கிறான். இவன் பயங்கரமான பிளே பாய், இவன் கிட்ட விழுந்துடாத, உன் மனசை பறி கொடுத்துடாத, அதுக்கப்புறம் உன் லைஃபே ஒண்ணும் இல்லாம போயிடும். என்ன ஓயங்க நான் கரெக்டா தானே சொல்றேன் அப்படிங்கிறப்ப அதுக்குள்ள ஒரு நைஸா எஸ் ஆயிட்டு இருந்திருப்பாரு. மிஸ்டர் லீ மட்டும் தான் அங்கே நின்றுட்டு இருந்திருப்பாங்க. இந்த பொண்ணு பாத்தியா பேசுறத கேட்கிற அளவுக்கு கூட உனக்கு பொறுமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிஹர்சலை நான் வந்துட்டு போய் ஜாயின் பண்ணிக்கிறேன்ட்டு இந்த மாடல் போயிடுவாங்க. எனக்கு ஒன்றும் புரியல அங்கிள் லீ, இப்போ அந்த பொண்ணு எதுக்கு எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போகுது, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படிங்கிறப்போ ஆக்சுவலாக ஓயங்க இந்த பொண்ணு ஒரு 2 வருஷம் சீரியஸான ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க. ஓயங்க இந்த பொண்ணை ஹர்ட் பண்ணிட்டாரா, இந்த பொண்ணு பிரேக்கப் பண்ணி ஏதோ கஷ்டப்படுத்திட்டாரா அப்படிங்கிறப்போ பிரேக்கப் எல்லாம் நடக்கிறது தாமா, ஆனால் அவன் ஹர்ட்லாம் பண்ணலை. இந்த பொண்ணு ரொம்ப ஓவரா இன்வால்வ்டா அந்த காதலில் இருந்தா அது ஒரு ஸ்டேஜ்ல நோ அப்படின்னு வந்தது இந்த பொண்ணு தான் ஹர்ட் ஆயிட்டா. லவ் பிரேக்கப் எல்லாம் சாதாரண விஷயம் தானே அப்படிங்கிறப்போ பாருங்களேன் என்னோட கதி எப்படி இருக்குன்ட்டு. உங்க தங்கச்சி கிட்ட இருந்து ஓயங்க காப்பாற்றணும், இப்போ இந்த ஷோ முடிகிற வரைக்கும் இந்த மாடல் பொண்ணு கிட்ட இருந்து ஓயங்க காப்பாற்றணும், தலையெழுத்து அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. லீக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இவங்க ரிஹர்சல் பண்ணட்டும், வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கூப்பிட்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறமாக சுவி இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கா இல்லையா, சுவிக்கு வந்து அதாவது கிஃப்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிஃப்ட் வாங்குறதுக்காக மியாவையும் கூப்பிட்டு ஓயங் வருவாங்க. அந்த சமயத்துல இந்த மாடல் பொண்ணை பத்தி எல்லாம் கேட்கறாங்க. நீங்க ரொம்ப பிளே பாய்ங்க, பொண்ணுங்க மனசை உடச்சிடுறீங்க அப்படிங்கிறப்போ இல்ல நான் இந்த மாடல் பொண்ணு மேல வந்து ரொம்ப சீரியஸான ரிலேஷன்ஷிப் தான் நாங்க 2 பேர் இருந்தோம், ஆனா அது கடைசியில ஒண்ணும் இல்லாம போறதுக்கு காரணம் எங்க அப்பா தான் அப்படிங்கிறாங்க.
உடனே மியாவுக்கு புரிஞ்சு போச்சு. அப்போ உங்க அப்பா தான் இடையில வந்து குட்டையை குழப்பிட்டாரா? பட் இருந்தாலும் அப்படின்னு ஆரம்பிக்க முடிஞ்சு போச்சு மியா, தயவுசெய்து அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஷாப்புக்கு வந்துடுறாங்க. சுவிக்கு என்ன வாங்கி கொடுக்கலாம், ட்ரெஸ் தான் வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிறப்ப மியா சொல்றாங்க, ட்ரெஸ் எல்லாம் அவளே வந்து போட்டு பார்த்துட்டு தான் எடுக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். இல்லைன்னா அவளோட மெஷர்மெண்ட் நமக்கு வேணும், அதுக்கு பதிலாக ஏதாவது ஜுவல்லரி வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இதே ஷாப்ல இந்த மாசம் சம்பளம் வந்திருக்கும் சிமாவுக்கு. அவளும் ஷாப்பிங் பண்ணிட்டே இருப்பா. ஆனா அவகிட்ட இருக்கிற பணமும் கம்மி. இந்த சம்பளத்தை வச்சுதானே இவளுக்கு வேணுங்கிறத வாங்கிக்கணும். ஆனா இங்க இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் காஸ்ட்லியா இருக்கு. சம்பள பணத்தை தவிர சிம்மா கிட்ட கிரெடிட் கார்டோ வேற எந்த பணமோ கிடையாது. அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு ட்ரெஸ்ஸா பாத்துட்டு இருக்கா. அங்க சேல்ஸ் கேலும் எவ்வளவு நேரம் தான் இவங்க கொடுக்குற ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. மேடம் நீங்க ஏதோ ஒன்னு பார்த்து செலக்ட் பண்ணுங்க, ஆல்ரெடி நான் நிறைய ட்ரெஸ் வச்சிருக்கேன், நீங்க கொடுத்ததை செலக்ட் பண்ணது ஏதோ ஒன்னு பார்த்து செலக்ட் பண்ணுங்க அப்படிங்கிறப்போ என்ன நீ ஓவரா ரூடா பேசுற அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிருவா. என்னடா சத்தம் அப்படின்னு 2 பேரும் வந்து எட்டி பார்த்தா அங்க சிம்மா இருக்கிறத பார்த்துட்டு ஹெல்ப் பண்றதுக்கு தான் மியா வருவா. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, எத்தனை ட்ரெஸ்னாலும் அவங்க இஷ்டத்துக்கு அவங்க பார்க்கலாம், காசு கொடுத்து அவங்க தான் வாங்க போறாங்க. அவங்க எவ்வளோ ட்ரெஸ் பாக்குறதா இருந்தாலும் அவங்க ட்ரையல் ரூமுக்கு போயிட்டு வந்து பாக்குறதா இருந்தாலும் பொறுமையா நீங்க இருக்கணும் அப்படிங்கிறாங்க. நீ எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ற அப்படின்னு சீமா கேட்கறதுக்கு எனக்கு தெரியும், உன் காய்ச்சல் எல்லாத்தையும் உங்க அண்ணா அங்கிள் பிளாக் பண்ணிட்டான்னு எனக்கு தெரியும், ஹெல்ப் தான் பண்ற, அமைதியாரு அப்படிங்கிறாங்க. என்னடா இது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சிமாக்கு இருக்கும். ஆனா நம்ம ஓயங்க பத்தி தான் நம்மளுக்கு தெரியுமே. அவரு வந்துட்டு சும்மா தக்கான்னு குதிக்காத, எல்லாரையும் மதிக்க கத்துக்கோ சிமா. அது மட்டும் இல்லாம என்ன இங்க நின்றுட்டு இருக்க, ஒழுங்கா போய் ஹோட்டல்ல பிளேட் கழுவுற வழியை பாரு அப்படின்னு இன்சல்ட் பண்ணிட, ஓயங் ஏன் இப்படி பேசுற அப்படின்ட்டு அவங்க அங்கிருந்து கோச்சிட்டு போயிடுவாங்க. ஏன் ஓயங்க இப்படி பேசுனீங்க அப்படின்னு மியா கேட்கறதுக்கு அதெல்லாம் ஓயங் கண்டுக்கிறது இல்ல. நீ ஒரு நெக்லஸ் மாதிரி செலக்ட் பண்ணியிருந்தே இல்லையா, அதாவது பெண்டன் வச்ச மாதிரி, அது ரொம்ப நல்லா இருக்கு, நான் 2 வாங்கியிருக்கேன், ஒன்னு உனக்கு ஒன்னு சுவிக்கு அப்படிங்கிறாங்க. மிஸ்டர் அது எவ்வளவு வேலை தெரியுமா, அவங்களே எனக்கு வாங்க சொன்னாங்க, அது மட்டும் இல்லாம நான் சும்மா தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா அங்க இருக்கிற நகையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறப்போ இது சுவிக்குன்னு சொல்லி செலக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த பெண்டன் வச்ச செயின் நல்லா இருக்கேன்னு சும்மா தான் வந்துட்டு மியா பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. மியாவுக்கு பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அப்ப இதுலயே 2 வாங்கிக்கலாம், ஒன்னு வந்து சுவிக்கு கொடுத்துடலாம், மியாவுக்கு கொடுத்துடலாம், இவரே முடிவு பண்ணிட்டாரு. அதெல்லாம் தெரியாது, நான் வாங்கிட்டேன், ஒன்னு உனக்கு ஒன்னு அவளுக்கு, இன்னொன்னு நீங்க தான் சொல்வீங்க சுவியும் நானும் சிஸ்டர்ஸ் சொல்லிட்டு, அதெல்லாம் 2 பேரும் ஒன்னா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அதுவும் ஷாப்ல வச்சே மியா நீ கழுத்துல போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டும் விட்டுருவாங்க. கார்ல வர்றப்போ மியாக்கு வந்து வேண்டாமே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் கழட்டிட்டேனே அப்படிங்கிறப்போ இவர் கையை பிடிச்சுப்பாரு. ஒரு கையில உன்னால எப்படி கழட்ட முடியும், கழட்ட விட மாட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி டக்குன்னு அவர் கையை பிடிச்சது மியாக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரி நான் செயினை கழட்டல, நீங்க ஃபர்ஸ்ட் என் கையை விடுங்க அப்படிம்பாங்க. இதெல்லாம் இவர் தெரிஞ்சு பண்ணல, ஆனா இவர் பண்றதுல மியா டிஸ்டர்ப் ஆயிடுறா. அதுக்கப்புறமாக சுவிக்கு அந்த கிஃப்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக சுவியை பார்க்க தான் வந்திருப்பாங்க. சுவிக்கு ஓயங்க பிடிக்கும் இல்லைங்களா, சோ ஓயங்க இந்த கிஃப்ட் கொடுத்ததும் சுவிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானே எப்படி போட்டுக்கிறது, நீங்க தானே கிஃப்ட் வாங்கி கொடுத்தீங்க ஓயங், நீங்க தான் போட்டு விடணும் அப்படிங்கிறப்போ ஓகே போட்டு விடுறேன்னு போட்டு விட்டுடுறாங்க. அதுக்கப்புறமாக தான் கழுத்துல ஏறினதுக்கு அப்புறமாக தான் சுவி நோட்டீஸ் பண்றா, இதே மாதிரி தான் ஒண்ணு மியாவோட கழுத்துலயும் கிடக்கு அப்படின்ட்டு. சுவி பாக்குறது மியாவும் நோட்டீஸ் பண்ணிட்டு, பாத்தியா சுவி உனக்கு தான் நல்லா இருக்கு, எனக்கு நல்லாவே இல்லை சொன்னா ஓயங் கேட்கவே மாட்டேன்றாரு. நான் கழட்டிட்டுமா அப்படிங்கிறப்போ ஓயங்க கோவம் வந்துடுது. இதை பாரு நான் உனக்கு கிஃப்ட் கொடுத்துருக்கேன், கண்டிப்பா அது உங்ககிட்ட தான் இருக்கணும், 2 பேரும் சிஸ்டர்ஸ் சொல்வீங்க இல்லையா, 2 பேரும் ஒரே மாதிரி வச்சுக்கிட்டா என்ன தப்பு இருக்கு, சுவி சொல்ல அப்படிங்கிறப்போ ஆமா மியா உனக்கு அது ரொம்ப நல்லா இருக்கு, ஏன் கல்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா எடுத்துக்கிட்டாலும் சுவிக்கு அது பிடிக்கல. ஓயங் தனக்கு மட்டும்தான் கிஃப்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தா இல்ல, அதே மாதிரி ஒன்ன நமக்கு முன்னாடியே மியாவுக்கு கொடுத்துருக்கான் அப்படிங்கறத அவளுக்கு வந்து ஏத்துக்க முடியல. இந்த பக்கம் ஒரு பப்பை தான் காட்டுவாங்க. அந்த மாடல் பொண்ணு இன்னொருத்தர் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அவர் கேட்பாரு, அவர் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டுங்க, இந்த ஈவெண்ட்டுக்கு ஓயங் வந்து இவர் தான் ஹையர் பண்ணியிருப்பாங்க. இந்த மாடல் இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் பயங்கர ஃப்ரெண்டு. இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் ஓயங்குக்கும் ரொம்ப நல்லா தெரியும், நல்லானா ரொம்ப வருஷமாவே தெரியும். இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து அந்த மாடல் பொண்ணு கிட்ட கேட்பாங்க, ஏமா தண்ணி அடிச்சிட்டு இருக்கியே, நாளைக்கு வந்து நீ ரேம்ப் வாக் பண்ணணும், ஏமா இப்படிங்கிறப்போ இல்ல எனக்கு பிடிக்கல, எங்க பாக்குறப்ப எனக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்குங்கிறப்போ அதெல்லாம் பழைய கதமா பிரேக்கப் ஆயிடுச்சுல அப்படின்னாலும் அந்த பொண்ணு கேட்காம குடிச்சிட்டு போய் டான்ஸ் ஆடிட்டே இருப்பா. நீ போலன்னா நானும் போக மாட்டேன், நான் யாருக்கும் மேக்கப் பண்ண போக மாட்டேன் அப்படிங்கிறப்போ நான் சும்மா சொன்னேன் ப்ரொஃபஷனலா இருக்கணும், அது மட்டும் இல்லாம எனக்கும் எங்களுக்கும் தான் கருத்து வேறுபாடு இருக்கு, லவ் பண்ணோம் பிரேக்கப் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்காக என்னோட ப்ரொஃபஷனுக்கு வந்து நான் துரோகம் பண்ண மாட்டேன், நான் ஏற்கனவே ஒத்துக்கிட்ட மாதிரி கண்டிப்பா நான் ரேம்ப் வாக் பண்ண தான் போறேன், ரொம்பலாம் கூட குடிக்கல, கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயா இருக்கணுங்கிறதுக்காக தான் குடிச்சேன் அப்படிங்கிறாங்க. அப்புறம் மேக்கப் ஆர்டிஸ்டும் அப்ப கண்டிப்பா நானும் நாளைக்கு மேக்கப் பண்ணாங்க போவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்க சீன் அப்படியே கட் பண்ணா இந்த மேக்கப் ஆர்டிஸ்டோட போட்டோவை இந்த ஷெங் வந்து ஈராவோட அப்பா கிட்ட கொடுக்குறாங்க. நாளைக்கு இந்த ஆள் மேக்கப் பண்ண வரக்கூடாது, உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களை வச்சு இவனை கடத்திடுங்க, ஒன்னும் ரொம்ப நாள்ல வச்சிருக்க வேண்டாம், அந்த ஷோ முடிகிற வரைக்கும் தான், அதுக்கப்புறமாக இவனை விட்டுருங்க, இப்படி பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஈராவோட அப்பா கேட்கறதுக்கு, ஷோ ஃபிளாப் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஓயங் வந்து கேப்பபிளான பர்சன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சேர்மன் முடிவு பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் ஈராவோட ரூட் கிளியர் ஆயிடும் அப்படின்னதும் சரி என் பொண்ணுக்காக பண்றேன்னு இந்த மனுஷன் அதையும் ஒத்துக்கிறாரு. அந்த சமயத்துல ஈராவோட அம்மா கிட்ட இருந்து கால் வரும். இவரும் அட்டன் பண்ணி பேசுவாரு. நீங்க மேல கோவமா இருப்பீங்கன்னு தெரியும், உங்களை வந்து ஈராவை பாக்குறதுக்கு நான் அனுமதிக்காம இருக்கேன், அதுக்கான காரணம் நீங்க ஜெயிலுக்கு போயிருக்கீங்க அப்படிங்கறதுல ஈராக்கு தெரியாது, ஒரு ஆக்சிடென்ட்ல நீங்க இறந்து போயிட்டீங்க அப்படின்னு அவளை நான் சொல்லி வச்சிருக்கேன்,
அப்படி இருக்கிற சமயத்துல உங்க அப்பா உயிரோட தான் இருக்காரு, இவர் தாமா உன் அப்பா அப்படிங்கிறப்போ அவ எப்படி எடுத்துப்பான்னு எனக்கு தெரியல. அதனாலதான் நான் கொஞ்சம் டைம் கேட்டிருந்தேன். அதுக்காக நீங்க என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ஜெயிலிருந்து வந்ததுல இருந்து எப்படி இருக்கீங்க ஏது இருக்கீங்கன்னு கூட என்னால கவனிக்க முடியல. உங்க லைஃப் இதுக்கப்புறமாக லீட் பண்றதுக்கு நான் உங்களுக்கு பிசினஸ் வச்சு கொடுக்கறதுக்கு பணம் கொடுக்குறேன், தாராளமா என்கிட்ட கேட்கலாம் அப்படிங்கிறப்போ ஷெங்க வந்து ஆப்போசிட்ல உட்காந்துட்டு இருக்கிறதுனால ஈராவோட அப்பானால கம்ஃபர்டபுளா பேச முடியல. கண்டிப்பா ரொம்ப நன்றி, நான் வந்து அப்புறமா கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமாக சுவியை டிராப் பண்ணிட்டு இவங்க 2 பேர் அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. சுவி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கூட அந்த செயின் அந்த பெண்டை பார்த்து சந்தோஷப்படுவா. அப்பதான் டக்குன்னு யோசிப்பா, மியாக்கும் இதே மாதிரி ஒன்று வாங்கி கொடுத்துருந்தானே ஓயங், ஒருவேளை மியாக்கும் அவனுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஓடுது. ஆனா இல்லையே, நம்ம மியா கிட்ட கேட்டோமே, எனக்கும் ஓயங்கும் கடையில ஒன்றும் இல்லை, ஃபியூச்சர்லயும் வராதுன்னு சொன்னாலே, அப்ப கண்டிப்பா 2 பேருக்குள்ள ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு ஓயங்க பிடிச்சிருக்கு, நாம வந்து அவனை லவ் பண்றது தப்பு இல்லைன்னு இவன் மனசுக்குள்ளேயே யோசிக்கிறான். இங்க அடுத்த நாள் ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆக வேண்டிய சமயம். அதுக்கு எல்லாரும் மேக்கப் போட்டுக்கணும். மற்ற மாடல்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. முக்கியமான அந்த மாடல் இருக்காங்க இல்லையா, எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் நம்ம ஓயங்குக்கு, அவங்க மேக்கப் ஆர்டிஸ்டுக்கு கால் பண்ணா, ஏய் நான் வந்து தெளிவாக தான் இருக்கேன், நேற்று நானும் அதிகமாக ட்ரிங்க்ஸ் பண்ணல, கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமாக ஃபோன் பண்ண அட்டனே பண்ண மாட்டேன்றாரு. டைம் ஆகிட்டே இருக்கு, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியல. நம்ம ஓயங்க இருந்துட்டு என்ன நடந்துட்டு இருக்கு மியா அப்படிங்கிற பக்கத்துல ஒரு லேடி இருப்பாங்க. இவங்க அந்த மேக்கப் ஆர்டிஸ்டோட அசிஸ்டன்ட். எங்கம்மா அவருன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்கறதுக்கு எனக்கும் தெரியல, கால் பண்ண அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது மியா, நீ தான் ஏதாவது பண்ணணும், நீ எல்லாருக்கும் மேக்கப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஓயங் சொல்லிடுவாங்க. ஓயங் அசால்ட்டா சொல்றீங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது, உன் பொறுப்பு தான் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன் காஸ்மெட்டிக் சம்மந்தப்பட்ட படிப்பு தான் படிச்சிருக்காங்க, கண்டிப்பா இவங்களுக்கு மேக்கப் எப்படி போடணும் அப்படிங்கிறதும் தெரியும். பட் இருந்தாலும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், ஒரு பயமாவும் இருக்கு. அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் வந்திருக்க மாட்டாரே தவிர்த்து அவரோட அசிஸ்டன்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு எந்த மாதிரி ஃபவுண்டேஷன் போடணும், எந்த நம்பர் ஃபவுண்டேஷன் போடணும் அப்படிங்கறது எல்லாத்தையும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க வேண்டியது அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் தான். அண்ட் தென் மெயின் ஷோக்கு வர போறது அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டான அந்த மாடல் பொண்ணு தான். அவளுக்கு மேக்கப் போட வேண்டியது அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் தான். இப்போ அவர் இல்லைங்கிறப்போ இவங்கெல்லாம் நம்ம மியாவோட பேச்சை கேட்கறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஒரு கத்துறாங்க, மியா இன்னைக்கு நான் தான் இங்க எல்லாருக்குமே மேக்கப் போட மேக்கப் ஆர்டிஸ்ட், நான் சொல்றதை கேளுங்க, இந்த நம்பர் ஃபவுண்டேஷனை போடுங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. இவங்க மற்ற மாடல்ஸ்க்கெல்லாம் மேக்கப் போட்டுவாங்க. மெயினான மாடலுக்கு அவங்க கிட்ட பேசுறதுக்காக வராங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல, மேக்கப் ஆர்டிஸ்ட் கால் பண்ணாலும் அட்டன் பண்ண மாட்டேன்றாங்க. மேம் உங்களுக்கு இன்னைக்கு நான் தான் மேக்கப் போட்டு விட போறேன், எனக்கு இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, பட் நான் இது சம்மந்தப்பட்ட படிப்பு தான் படிச்சிருக்கேன், என்னை ட்ரஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிறப்போ இந்த பொண்ணு பெருசாக சீன் கிரியேட் பண்ற மைண்ட்ல எல்லாம் இல்லை. அவளும் சொல்றா, மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து என்னோட ஃப்ரெண்டு தான், நான் அவனுக்கு கால் பண்ணேன், அவன் கிளம்பிட்டேன்னு சொன்னா ஏன் வரலன்னு தெரியல, ஈவெண்ட் இந்த வகையில் தடைப்பற்றக்கூடாது, நான் ரெடி ஆயிட்டு வரேன், எனக்கு மேக்கப் போட்டு விடுன்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் இந்த ஈவெண்ட்டுக்காக ஒருத்தங்களை வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஷெங்கோ இரா வந்திருப்பாங்க. அந்த சமயத்துல எதிர்ச்சியே அவர் பாப்பாரு லீ. இவங்க ஹோட்டலுக்குள்ள தானே மிஸ்டர் லீ வந்துட்டு கேட்பாங்க, எர்லியா வந்துட்டீங்க போல இருக்கு அப்படிங்கிறப்போ ஈரா பார்த்துட்டு ஆமா எர்லியா வந்துட்டோம், அந்த நான் இவர் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன், இவர் பேர் ஷெங்க், எங்க கம்பெனியோட சேல்ஸ் மேனேஜர் அப்படிங்கிற சமயத்துல எப்படி இருக்க ஷெங்க், பல வருடங்கள் ஆன மாதிரி இருக்குல்ல பார்த்து அப்படிங்கிறாங்க. ஷெங்க் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு ஈரா கேட்கறதுக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறப்ப ஷெங்குக்கு ஏதோ ஃபோன் கால் வருது, அவன் பேசுறதுக்காக வெளியே வந்துடுறான். அப்பதான் மிஸ்டர் லீ வந்துட்டு சொல்லுவாங்க ஷெங்கை வந்துட்டு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா ஷெங்கோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு தான் வந்துட்டு மியா, அவங்க அப்பா வந்து எங்க ஹோட்டலுக்கு பக்கத்துல தான் ஃபுட் ஸ்டால் வச்சிருக்காங்க, பல வருஷங்களா தெரியும், இவங்கெல்லாம் ஹை ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிறப்ப நான் இவங்கெல்லாம் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது கோயின்சிடன்ஸ்னு சொல்றதா பிளானிங்கான்னு சொல்றதான்னு என்னன்ட்டு எனக்கு தெரியல. திடீர்னு அவங்க கம்பெனியில் வேலைக்கு கிடைச்சதுக்கு அப்புறமாக்கத்தான் இவன் வந்து மியாவை பிரேக்கப் பண்ணிட்டான் அப்படின்ட்டு, உன்னை லவ் பண்ணி தான் பிரேக்கப் பண்ணான் அப்படிங்கிறது கொஞ்சம் பூடகமாக சுற்றி வளைச்சு சொல்லுவாங்க. இது ஈராக்கு பட்டுக்கும். அதனால ஆமா லீ என்ன பண்றது, இப்போ கூட பாருங்களேன், நீங்க என் தம்பிக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்றீங்க, இதெல்லாம் வந்து கணக்குல வராது, அது வராத அளவுக்கு என்ன என் தம்பி லாக் பண்ணி வச்சிருக்கான் அப்படிங்கிறப்போ ஈரா எனக்கு புரியல, பிஸ்னஸா தான் நானும் ஓயங்கும் பார்த்தோம், அதன்படி தான் இந்த ஈவெண்ட்டையே நடத்துறோம். ஆனா நீ ரொம்ப மாறிட்ட, முன்ன மாதிரி இல்ல, முன்ன மாதிரி இருந்த யாரை இப்படி பேச மாட்டா, நீ ஏன் மாறினேன்னு தெரியல, ஆனா இந்த நல்ல மாற்றம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா வர்றப்போ இவன் ஏதோ போன் பேசிட்டு தான் இவன் நின்றுட்டு இருந்திருப்பான் ஷெங்க். அந்த சமயத்துல அங்கிள் லீ நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறப்போ, இதை பாரு ஷெங்க், மியா என்ன அங்கிள் லீன்னு கூப்பிடுறானா ஓகே, நீ என்ன அங்கிள் லீன்னு கூப்பிடக்கூடாது, நீ என்ன மிஸ்டர் லீன்னு தான் அட்ரஸ் பண்ணும், புரிஞ்சுதா? அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாருக்கும் தனித்தனியா தனிப்பட்ட வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கு, நடந்ததை இது வரைக்கும் நடந்த மாதிரி விட்டுட்டுறேன், ஆனா இதுக்கப்புறமாக நீ பண்ண கேடுகட்ட வேலை எல்லாத்தையும் கண்டு காணாம இருக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது, புரிஞ்சுதான் சொல்லி மிரட்டி விட்டுருவாங்க. எதிர்த்து பேசுறதுக்கே ஷெங்கால முடியாது, தலை குளிஞ்சுட்டு எல்லாத்தையும் கேட்டுப்பான். அதுக்கப்புறமாக ஈவென்ட் ஸ்டார்ட் ஆகுதுங்க. அந்த மெயினான மாடலுக்கு நம்ம மியா வந்து மேக்கப் போட்டு விட்டுட்டாங்க. அடுத்தடுத்த மாடல் எல்லாம் ரேம்ப் வாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இதை லைவா ஒரு சேனல் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. சிமா வந்து அந்த ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து இது எல்லாத்தையும் ஆன்லைன்ல தான் வந்து பார்த்துட்டு இருப்பா, லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தங்களா வந்து ரேம்ப் வாக் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமாக இவங்க போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு டிசைனர் தான், காஸ்டியூம் டிசைனர் தான் பண்ணிருப்பாங்க. அவங்களும் வந்து கடைசியில் ரேம்ப் வாக் பண்ணி காட்டுவாங்க இல்லையா, அந்த ஸ்டேஜுக்கு வருவாங்க இல்லையா, அதே மாதிரி இன்னைக்கு நீ தான் மேக்கப் ஆர்டிஸ்டா இருந்திருக்க,
அதுக்கான அங்கீகாரம் உனக்கு கிடைச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு மியா வேண்டான்னு மறுத்தும் கேட்காம மியாவோட கையை பிடிச்சு கூப்பிட்டு வந்து இன்னைக்கு மேக்கப் ஆர்டிஸ்டா இருந்து இவங்க எல்லாருக்கும் மேக்கப் பண்றதுக்காக அசஸ் பண்ணதும் மெயின் மாடலுக்கு மேக்கப் பண்ணதும் இவங்க தான். இவங்க பேரு மியா, என்னோட செக்ரட்டரி அண்ட் தென் மேக்கப் ஆர்டிஸ்டும் கூட இந்த ஈவெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. இதை கொஞ்சம் கூட இராவும் எதிர்பார்க்கல, சேர்மேனும் எதிர்பார்க்கல, ஆனா ஒன்னும் சொல்லவும் முடியல. மியாக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் தான். ஆனா பார்த்துட்டு இருக்க சில பேருக்கு இது கடுகடுன்னு இருக்கு. அதுக்கப்புறம் ஷோல நல்லபடியா முடிஞ்சிருச்சு. கெஸ்ட் எல்லாம் சாப்பிட்றதுக்காக போயிட்டாங்க. அப்ப அந்த மாடல் பொண்ணு இருப்பாங்க இல்லைங்களா, நம்ம ஓயங்கோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு, அவங்களும் மியாவும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு அந்த மாடல் பொண்ணு சொல்றா, எனக்கு என்னன்னே தெரியல, அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் ஏன் ஃபோன் அட்டன் பண்ணல அப்படிங்கிறதும் தெரியல, அவர் ரூம்லயும் இல்லையா, நான் வந்து ஹோட்டலுக்கும் செக் பண்ணிட்டேன் அப்படிங்கிறப்போ அப்போ ஏதோ ஒன்று நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர் ஒருவேளை வராம போறாரு அப்படின்னா ஹோட்டல் ரூம்ல இருந்திருக்கலாம், இல்லைன்னா அவர் வேற எங்காவது போனதா நமக்கு தெரிய வந்திருக்கலாம். ஒருவேளை ஈவினிங் வரைக்கும் பாருங்க, அவர் உங்களை காண்டாக்ட் பண்ணல அப்படின்னா நம்ம போலீஸ்க்கு போலான்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க மேக்கப் போட்டு விட்டது ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சூப்பரா இருந்தது, நீங்க மேக்கப் ஆர்டிஸ்டா இருந்துட்டு இப்ப செக்ரட்டரியா ஒர்க் பண்றீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு இல்லைங்க, நான் பிரான்ஸ்ல இந்த மாதிரி படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவா பல விஷயங்களை வந்து பேசிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். இந்த பக்கம் வந்த கிளைண்ட்ஸ் வந்த எல்லாருமே வந்துட்டு உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல தன் பையனான ஓயங்க கூப்பிட்டு இவரு தான்ப்பா ஒரு முக்கியமான இன்வெஸ்டர், இவங்க பேர் இது அப்படின்னு சொல்லிட்டு சுவியோட அப்பா அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. சுவியோட அப்பா இருந்துட்டு நான் டைரக்டா ஓயங்க பார்த்தது இல்ல, என் பொண்ணு மூலியமாக தெரியும், பொண்ணோட ஃப்ரெண்டு தான் வந்துட்டு மியா, மியா வந்து ஓய்கிட்ட தான் செக்ரட்டரியா வேலை செய்யறாங்க, அதனால நல்லாவே தெரியும், என் பொண்ணு மியாவும் ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றப்போ ஒரு செகண்ட் ஓயங்கோட அப்பாவே ஆடி போயிடுவாரு. அப்படியா, உங்க பொண்ணு மியாவும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா? ஆமா, பிரான்ஸ்ல படிச்சப்போ ரெண்டு பேரும் ஒன்னா தான் படிச்சாங்க, ஒரே அபார்ட்மெண்ட்ல தான் தங்கியிருந்தாங்க, பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸ். அந்த எங்க நான் வந்து மியாவை பார்க்கவே முடியலையே, என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு இல்ல அவங்க பேக் ஸ்டேஜ்ல மத்த பேக்கிங் ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓயங்க சொல்லுவாங்க. இந்த இடத்துல இந்த மாடல் பொண்ணு மியாவும் பேசிட்டு இருப்பாங்க இல்லையா, அங்க நெருப்பு மாதிரி வர்றா இந்த சீமா. வந்தவ என்ன ரெண்டு சக்காலத்திங்களும் சேர்ந்து எப்படி செடியூஸ் பண்றது அப்படிங்கிற ஆர்ட் எழுதிட்டு இருக்கீங்களா ஓயங்குக்காக அப்படிங்கிறப்போ இந்த மாடல் பொண்ணு நல்லாவே வந்துட்டு பேசுவா யாருக்கிட்ட, சிமா கிட்ட. நீ இன்னும் திருந்தல சிமா, அப்படியாதான் இருக்க, ஜப்பான்ல படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டியா, என்னதான் படிச்சு முடிச்சாலும் தேர்ன மாதிரி தெரியலையா அப்படிங்கிறாங்க. சோ நம்ம சிமாவை பத்தின எல்லா விஷயமும் இந்த மாடல் பொண்ணுக்கு தெரியும் போல இருக்கு. ஆமாண்டி தெரியும்டி அப்படின்னு சொல்லிட்டு பலார்னு ஒரு அடி கொடுத்து இந்த மாடல் பொண்ணு முடியெல்லாம் பிடிச்சி ஆய ஆரம்பிச்சிருவா. இந்த மாடல் பொண்ணுக்கு மட்டும் என்ன கோவம் வராம இருக்குமா, அவளும் திருப்பி அடிக்க ஆரம்பிக்க ரெண்டு பேரும் உருண்டு புரண்டு சண்டை போட மியா எப்படியாவது எங்களை விலைக்கு விடலான்னு பார்ப்பாங்க, முடியாது. மற்ற ஸ்டாஃப் அங்க பாக்குறவங்கள உடனே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிற முசுல தடுக்க வந்த மியாவையும் தள்ளி விட்டுருவாங்க, அவ தள்ளி போய் விழுந்துருவான். அந்த சமயத்துல அங்கிருந்த போர்டு ஆல்ரெடி அருந்து விழற கண்டிஷன்ல தான் இருக்கும், விழ போக அந்த இடத்துல சரி மியாவை கூப்பிட்டு போலான்னு வந்தேன். ஓயங்கும் இதை பாத்துருவாங்க, என்ன சவுண்ட் அப்படின்னு அதை பாக்குறதுக்காக வந்த ஷெங்கு அதை பாத்துருவான். ரெண்டு பேரும் மியாவை காப்பாத்துறதுக்கு தான் ஓடி வருவாங்க.